மேடம் ஏதோ சாம்பார் சாதத்தை போடுவாங்கன்னு பார்த்தா முள்ளு கரண்டி கையில கொடுத்துட்டு குத்த வைக்கிறாங்களே மாட்ட மாட்டேங்குது. ஐயா ஆர்த்தி, ஹவுஸ் தி ஃபுட்? யா குட். எப்படி ஃபீல் பண்ற நீ? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இவ்ளோ பெரிய ஃபங்க்ஷன்ல எனக்கு இவ்ளோ மரியாதை கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மென்ஷன் நாட். எதிர்பார்க்காம கொடுக்கறதுல எங்க பாஸ் ரொம்ப கிரேட். இது பாரு ஆர்த்தி, உங்க அக்காவை பார்த்த நாள்ல இருந்து எனக்கு என்னமோ அவங்கள பிடிக்காம போச்சு. ஐ டோன்ட் நோ வாட் தி ரீசன் இஸ். நான் ஃப்ராங்கா சொல்றேன், அதுவும் என்னோட பிளட் ரிலேஷன் தெரிஞ்சும் எனக்கு என்னமோ அபி மேல எந்த விதமான பாசமும் ஏற்படல. ஆனா அதே நேரத்துல உன் மேல எனக்கு நிறைய பாசம் இருக்கு. ஆர்த்தி, உன்னை என்னோட சிஸ்டர்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுல என்ன மேம் ஆச்சரியம்? நீங்க பழைய தமிழ் படம் பாசமலர் பார்த்திருப்பீங்க இல்லையா? இப்போ இது பாசமலர் 2008. யூ ஆர் வெரி லக்கி. இல்ல கிரி, நான் தான் ரொம்ப லக்கி. என் கூட பிறந்த அஞ்சலியா இருக்கட்டும், இல்ல நாங்க வளர்த்த அனுவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல என்னை விட்டு வெளியே போன மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா ஆர்த்தியை பார்க்கும்போது இவதான் என்னோட தங்க, இவதான் என்னோட பிசினஸ் வாரிசா வர தகுதி இவகிட்ட தான் இருக்குன்னு என் மைண்ட்ல எங்கேயோ ஒரு ட்ராக் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாளை என் வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளா நான் நினைக்கிறேன். அப்படியா? அப்போ கிரி, இந்த நாளை இன்னும் கொஞ்சம் பவர் ஏற்றணும் இல்லையா? எஸ் பாஸ், கண்டிப்பா. Mr. GK, Mr. GM, please come, sir. Can I have you for a minute, please? Sure. Yes, sir. Thanks. நம்ம பேசி எடுத்த முடிவை நீங்களே ஆர்த்தி கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். மிஸ்ஸஸ் ஆர்த்தி, GM குரூப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி எங்களுடையது. பெரிய குரூப். சென்னையில் பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாட் ஒன்லி இன் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், கொச்சின், எல்லா இடத்துலையும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சென்னையில் இப்போ நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வர ஒர்க் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி சப்கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நாங்க சென்னையில் ஆரம்பிக்க போற 2 பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல உள்ள சப்கான்ட்ராக்டை கூட உங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ECRல நாங்க பண்ற GR ரெசார்ட்ஸ், OMRல நாங்க பண்ற GM ஹவுஸ், இது 2ஓட சப்கான்ட்ராக்டையும் உங்களுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கோம். ஏன்னா நீங்க ஆதித்யாவோட சிஸ்டர்ங்கிற ஒரே காரணத்துக்காக. நான் எப்படி இதெல்லாம்? Why not? ஆர்த்தி, நீ தனியால் இல்ல. உனக்கு ஒரு கம்பெனி இருக்கு, என்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இருக்கு. ஆர்த்தி, அதுவும் இல்லாம இது ஒரு சப்கான்ட்ராக்ட் ஒர்க். பெரிய ஒர்க்ல இருந்து ஒரு சின்ன போர்ஷன் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. உன்னோட ஒர்க்கை பார்த்துட்டு போக போக பெரிய ஒர்க் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா இது உனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட். ஆர்த்தி, மேபி இதை நீ வந்து அபி கன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல பண்ணலாம்னா இட்ஸ் யோர் ப்ராஜெக்ட். இது மூலமா உனக்கு கிடைக்க போற ப்ராஃபிட் எவ்வளவு தெரியுமா? அப்ராக்சிமேட்லி 3 crores. 3 கோடி. 3 crores? யா. ஆர்த்தி, நாளைக்கே இவங்க உன்னை பார்க்க வருவாங்க. அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடு. நாளைக்கா? நான் எப்படி? உன்னால முடியும் ஆர்த்தி. உன்னோட கேப்பபிலிட்டிஸ் உனக்கு தெரியல. பெரிய அளவுல நீ வருவ. நீ மேனகாவை பார்த்தா இல்ல, அந்த அளவுக்கு நீ வருவ. கண்டிப்பா வருவ. பாஸ், இது ரொம்ப ஹெவி. என்னதான் பாசமலர் 2008 இருந்தாலும். நோ கிரி, நோ. ஐம் ஷூர் கிரி, இது கண்டிப்பா நடக்கதான் போகுது. எனக்கு தெரியும். நிச்சயமா மேனகா மாதிரி ஆர்த்தி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுக்கான டேலண்ட், கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே ஆர்த்தி கிட்ட நிறையவே இருக்கு. ஆனா ஆர்த்தி அதை சரியா பயன்படுத்திக்கணும். அந்த விஷயத்துல அது எல்லாமே ஆர்த்தியோட கையில தான் இருக்கு. ஆர்த்தி, நீ மேனகாவை பார்த்த இல்ல? என்ன ஒரு போல்ட்னஸ், என்ன ஒரு டாமினேஷன். பொதுவா நான் தான் பெரிய ஆளு, நம்ம மிஞ்சி யாரும் இல்லைன்னு அந்த நினைப்பு என் மனசுல எப்பவுமே இருக்கு, எப்பவுமே இருக்கு.
ஆனா மேனகாவை பார்க்குற வரைக்கும் தான். இப்போ நான் மேனகா பக்கத்துல போகணும்னு வச்சுக்க, நம்மளையும் அறியாம ஒரு பணிவு வந்துடுது. I don't know what it is, but it happens. அது வந்து அவளோட ஆரா, டாமினேஷன். அதே மாதிரி ஆளுமை, டாமினேஷன் உன்கிட்டயும் வரணும். மேனகா மாதிரி நீயும் வளரணும். கண்டிப்பா வளர்வ, கண்டிப்பா. ஆர்த்தி, இந்த ஆதிக்கு அப்புறம் ஆர்த்தி தான். I wish you all the best. All the best, ஆர்த்தி. கிருஷ்ணன், மேடம், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மேனகா மேம்க்கு என் கையால மொமெண்டோ கொடுக்கறதுனா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? ஆமா மேடம், ஆமா மேடம். இப்ப என் மனசுல என்ன இருக்கு தெரியுமா? அவங்கள மாதிரியே என் தொழில்ல நான் பெரிய ஆளா வரணும். கிருஷ்ணன், ஆதியா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச அந்த 3 பேரால எனக்கு பிசினஸ் டீல் கிடைச்சதுன்னா அதுல எவ்வளவு கிடைக்கும் தெரியும்ல? எவ்வளவு மேடம்? 3 crores, 3 கோடி. ஓ, அநேகமா அது எனக்கு கிடைச்ச மாதிரி தான். அப்படிங்களா? கிருஷ்ணன், நான் இத்தனை நாளா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்காமையே இருந்துட்டேன். உலகத்துல நம்மளுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. மேனகா மேம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. வாவ், என்ன ஒரு கம்பீரம், என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு தெளிவு. கிரேட், கிரேட். ஆம்பளைங்கள அப்படியே பார்வையாலேயே மிரட்டி வச்சிருக்காங்க கிருஷ்ணன். நானும் அவங்கள மாதிரியே என் தொழில முன்னேறணும். நான் என் ஃபீல்ட்ல முன்னுக்கு வரணும். உலகத்துல இருக்க எல்லா நாட்டுக்கும் நான் போகணும். ஆர்த்தினா யாருன்னு உலகத்துல இருக்க பிசினஸ்மேன் எல்லாருக்கும் தெரியணும். நல்ல லட்சியம் மேடம். எனக்கு இந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கு கிருஷ்ணன். நான் இந்த தொழில்ல நிறைய சாதனை பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல ஒரு சில பேருக்கு தான் உயர்தரமான வாழ்க்கை அமையுது. 5 ஸ்டார் ஹோட்டல், ஃப்ளைட்ல பிரயாணம், ஃபாரின் ட்ரிப்ஸ், பணம், புகழ், அதிகாரம், இதெல்லாம் தர போதை. இப்படி எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் அமைஞ்சிடுறது இல்லையா கிருஷ்ணன்? நிச்சயமா மேடம், இது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. ஆனா எனக்கு இது கிடைச்சிருக்க, எனக்கு வாய்ச்சிருக்க. ஆமா மேடம், உங்களுக்கு இப்ப எல்லாமே கூடி வந்திருக்கு. ஆனா என்ன ஆனா? இதெல்லாம் உங்க அக்கா அபி வர்ற வரைக்கும் தானே மேடம். அவங்க வந்துட்டா எல்லாமே மாறிடுமே மேடம். ஆதி, உனக்கு பில்டர்ஸ் அசோசியேஷன் ஃபங்க்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதில் சந்தோஷம். கூடவே உங்கள் அப்பா படுத்த படுக்கையாக ஹாஸ்பிட்டலில் கிடக்கிற சந்தோஷம் வேற. இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுத்து வச்சவன் நீதான் ஆதி. எப்படி சொல்றீங்க? ஒரு சந்தோஷம், ஒரு சோகம், ரெண்டுமே உனக்குத்தான் வெற்றியாக இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. யோ திருவேங்கடம், ஏன் அப்படி புலம்புற? தேப்பா, அந்த தோழர் பாலகிருஷ்ணன் இருக்கானே, அவன் நம்ம கூட எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் வரமாட்டாங்கிறான். நீதி, நேர்மை, நியாயம்னு பேசுகிறான்.
அடிக்கு அடி தயாருங்கிறான். நாலடியார் மாதிரி இருந்துகிட்டு நம்மகிட்டே முண்டா தட்டுறாமா. அதுக்கு பயந்துட்டீங்களா? பயமா எனக்கா? இந்த திருவேங்கடத்துக்கா? அது எனக்கு வெற்றி உறுதி. நான் அந்த வெற்றியை பார்க்கிற விதமே வேற. எப்படி பாக்குறீங்க? அதிர்ஷ்ட தேவதை எனக்கு தர வரமா பார்க்குறேன். இந்த ஒரு வரத்தை வச்சு வீடு, காரு, பங்களா, பணம், சொத்துன்னு பின்னே எடுக்க போறேன். அது இந்த எதிர்கட்சி பையன் என்ன சொல்றான் தெரியுமா? யாரு? இந்த தோழர் பாலகிருஷ்ணன். மக்களே, உங்களுக்கு உழைக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்குறான். நான் கேட்குறேன் உனக்கு சான்ஸ் தரலாம் வேணும், உழைக்கணும், அவ்வளோதானே? போய் தெரு தெருவா கூட்டு, நான் உனக்கு தொடப்பு வாங்கி தரேன். எப்படி திருவேங்கடம், நீ வெறுமனே தெனாவட்டா பேசிட்டு தெரியாத. கடுமையா வேலை செஞ்சாதான் ஜெயிக்க முடியும், புரியுதா? அப்படியா? ஆமா, நம்ம என்னதான் பேசினாலும் ஓட்டு போட போறது யாரு? ஜனங்க தானே, காமன் மேன். அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நீங்க பொதுமக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆகணும். That's very important. You understand that? ஓஹோ. கரெக்ட். ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் பாருங்க. என்ன ஒரு பர்சனாலிட்டி. அது முந்தாடத்து கூலிங் கிளாஸோட என்ன பார்த்த ஒரு கிழவி, ராசா நீ அசப்புல எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன்னு சொன்னிச்சு. இது பத்தாதா? என்ன என் நட ஓட பேச்சு எல்லாமே மக்களுக்கு பிடிச்சி போகும். ஆனால் தோழர் பாலகிருஷ்ணனை பாரு, முள்ளா நரைச்ச முடி, பட்டை கண்ணாடி, அதோட 1940 ரிலீஸ் ஆன தமிழ் பட டைலாக் மாதிரி செந்தமிழ்ல பேசியே கொள்றான்பா. கூடவே பொம்பளை போலீஸ் மாதிரி எங்க அண்ணன் பொண்ணு ஆனந்தி. அவங்களால நம்ம கிளாமருக்கு முன்னாடி நிக்க முடியாது. இது பத்தாவது திருவேங்கடம். ஓஹோ. அப்போ ஒன்று பண்ணுறேன், இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு பதிலா கலர் கலராக ட்ரெஸ்ஸு போடுறேன். டிஷர்ட்டு ஜீன்ஸுன்னு போட்டா இன்னும் யூத்தா இளம் தலைவர் திருவேங்கடமாக மாறிடலாம்ல. குட். அடே வா பாஸ்கர். திருவேங்கடம் உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. இருந்தாலும் அப்போ உளர ஆரம்பிச்சவரை இன்னும் உளறிட்டே இருக்கீங்களே. என்ன பாஸ்கர், என்னோட அதிரடி திட்டங்களை உளறல்னு சொல்ற? சின்ன பிள்ளைத்தனமா இல்ல? எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு பர்சனாலிட்டி மட்டும் போதாது. அது மட்டும் இல்ல, ஜெயிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பர்சனாலிட்டியும் இல்ல. உனக்கு இருக்கா? இருந்தாலும் நீங்க ஜெயிக்கணும். நீங்க கண்டிப்பா ஜெயிக்கணும். என்னோட முன்னாள் சின்ன மாமனாரே. என்ன பாஸ்கர், அது என்ன முன்னாள்? இந்நாள் என்னாலும் நான் தான் உனக்கு சின்ன மாமனார் பாஸ்கர். நான் ஜெயிக்கணும்னு மனசார நினைக்கிற பாத்தியா? ஐ லவ் யூ மை மருமக புள்ள, ஐ லவ் யூ. I too. I love you too. என்ன என்னங்க பாஸ்கர், எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சிக்கிற மாதிரி இருக்கு. இத பாரு தேவா, என்ன பொறுத்தவரை பிரதான எதிரி யார் தெரியுமா? அபியும் தொல்காப்பியனும். அவங்க 2 பேர் மட்டும்தான். அந்த லிஸ்ட்ல இப்ப தோழர் பாலகிருஷ்ணனும் சேர்ந்துட்டாரு. தொல்காப்பியன் அன்னைக்கு வீடு புகுந்து டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போக யார் காரணம்? தோழர் பாலகிருஷ்ணன் தான். சோ அவரை எதிர்க்கிற திருவேங்கடம் என் நண்பன். ஆகா ஆகா, அரசியல் சூத்திரத்தை எவ்வளவு தெளிவா புரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுற பாஸ்கர். அது நீயே அமைதியா இருக்க?
என்னோட பாலிசி கூட அதுதான். பொதுவா பெரிய எதிரிய ஜெயிக்கணும்னா நம்மளோட சின்ன சின்ன மனஸ்தாபங்களை மறந்துட்டு நம்மலாம் ஒன்று சேர்றது தான் சரி. ஆகா ஆகா, இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி. அண்ட் ஒன் மோர் திங், திருவேங்கடத்தோட எலெக்ஷன் செலவு முழுக்க நான் ஏத்துக்கிறேன். கிரேட் பாஸ்கோ, கிரேட். தேன் வந்து பாயுது காது நிலைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது இதானா பாஸ்கர்? எனக்கு இப்பவே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. உங்களுக்கு தேவையான பணபலத்தை பாஸ்கர் தரார், ஆள் பலம் அடியாள் பலத்தை நான் பார்த்துக்கிறேன். ஓகே, cheers. Cheers. அது ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஒரு பக்கம் மை டியர் சன் ஆதி, இன்னொரு பக்கம் மாப்பா தேப்பா எல்லாத்துக்கும் மேலே என் உடல் முழுக்க வியாபிச்சிருக்கிற என் மருமக பிள்ளை பாஸ்கர். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. திருவேங்கடம், எனக்கு ஆரம்பத்தில் உங்களை பிடிக்காது, ஏன் ஆதியை கூட பிடிக்காது. ஆனா இப்போ நீங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. நீங்க எலெக்ஷன்ல நிக்கணும், ஜெயிக்கணும், மினிஸ்டர் ஆகணும். அதே நேரத்தில் அபி டிஜிட்டல் வேலையை தொடங்கணும். அந்த நேரத்தில் நாம ஒரு சில கணக்கு போடணும். புரியுதா? புரிஞ்ச மாதிரி இருக்கு, கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு. ஆனா ஒரு விஷயம், இதுல மாபெரும் வாழ்க்கை தத்துவம் அடங்கி இருக்கிறதுக்கு மட்டும் நல்லா புரியுது. மாபெரும் சக்திகள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டோம். இனிமே எதிரிகள் பாடு திண்டாடும் தான். Cheers once again. Cheers. 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 Cheers.